இன்னொரு விஷயம் என்னன்னாம்மா, அந்த இடத்துக்கு அவங்கள கூப்ட்டு வந்து, அவங்க கையால அவர் கையாலேயே சாப்பாடெல்லாம் பரிமாறி இருக்கிறாரு. அவரு கையாலேயே எல்லாமே எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு குடும்பமா தனித்தனியா கூப்ட்டு உட்கார வச்சு, நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. தொழில் ரீதியாக இருக்கட்டும், படிப்பு ரீதியாக இருக்கட்டும், மாதம் மாதம் ரூ. 5000 குடுக்குறேன் சொல்லியிருக்கிறாரு. ஃபினான்சியலா எந்த லோனு தொழிலுக்கு எந்த லோன் எடுக்கிறனாலும் நான் பண்றேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என் மனசாட்சிக்கு உறுத்துது. நான் போன கூட்டம், நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என் மனசுக்கு உறுத்துது. அதனால நான் இந்த விஷயம் பண்றேன் அப்படிங்கிறத. இத வந்து கேள்விகள் எப்படி வருதுன்னா, இது வந்து இதுக்குள்ள ஏதோ ஒரு யாரோ சொல்லிக் குடுத்து தான் விஜய் இதெல்லாம் பண்றாரு. விஜய்க்கா வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கிற இல்ல, அளவுக்குலாம் இல்ல, இல்ல. வந்துட்டு கிடையாது. அப்படிலாம் இல்ல. யோசிக்காம நான் ஒரு மனுஷன் கிடையாதா? இல்ல ம். அவர் சூஸ் பண்ணாத படங்களா? இல்ல ஒரு கேரக்டர் புரிஞ்சு புரிஞ்சு நடிக்க முடியலையா? என்ன இதெல்லாம்? அதெல்லாம் அவரு தான் யோசிச்சிருப்பாரு. பட் என்னன்னா, இந்த 41 பேரு இதுக்கு முன்னாடியும்லாம் கூட இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னொன்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து எப்படி நடந்தது ஸ்டாம்பீடி? எப்படி நடந்தது? யாரால நடந்தது? உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. விஜய்க்கு ஒரு டவுட். ஸோ இந்த மாரி எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்கு. அதுதான் சிபிஐல இருக்கு. அது வெளில வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்குள்ள அவசரப்படுத்துறாங்க. சொன்னத செஞ்சுட்டாரா? 20,00,000 குடுக்குறேன் குடுத்துட்டாரா? அப்படின்னு இவரு வீம்புக்கு இப்ப பண்ணிட்டாரு. நீங்க ஒழுங்கா அந்த இது வரட்டுங்க. அந்த ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாயிரும். அண்ட் இந்த 41 குடும்பத்துல ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தாலும் இது மட்டும் தான் தமிழ்நாடா? அப்போ எல்லாருக்கும் இப்படி செய்ய போறீங்களா? நான் என்ன சொல்றேன், அடுத்த வாட்டி வந்து நீங்க டிவில பேசுங்க. இந்த மாதிரி கூட்டத்தையே கூட்ட வேணாம். இந்த மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்ப எத்தனை நீங்க இனிமே இன்னும் 10 வருஷத்துக்கு சம்பாதிச்சா கூட இந்த மாதிரி போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? சோ நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாம்பிடி ஆகும்னா நீங்க தான் இனிமே உஷாரா நடந்துக்கணும். கண்டிப்பா. ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. அவர் வரதுக்கு முன்னாடி எதுவுமே பேசக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எதுவுமே ஏன்னா ம். நான் இங்க வரேன் இன்னைக்கு. எனக்கு இப்போ பசிக்குது. எனக்கு சாப்பிடணும். என் பிரச்சனை எனக்கு சாப்பிடணும். ஆனா எனக்கு அங்க போவோமா, இங்க போவோமா, அங்க போவோமா, இது பக்கத்துலயா, அங்க காலியா இருக்குமான்னு இத்தனை ஓடுது மைண்ட்ல ரெஸ்டாரண்ட்ஸ பத்தி. ஓகே. ஒரே ஒரு மனுஷன்னா எனக்கு பசிக்குதுன்னா எனக்கு இவ்ளோ ஓடுது. அவர் இப்போ எந்த பொசிஷன் எதிர்பார்க்கிறாரு? அப்ப அவரு கூட இருக்கிறவங்க எத்தன பேர் அந்த அந்த கூட இருக்கிற அத்தன மூளையும் இவருக்கு வந்து டம்ப் பண்ணும்போது, இவரு எப்படி யோசிப்பாரு? இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயத்த விஜய் கையில எடுத்திருக்காப்ல.